Hi dear students, welcome. So அந்த 5 methods நம்ம அப்படியே யூஸ் பண்ணி ஈஸி, மாடரேட், டிஃபிகல்ட் அப்படிங்கிற ஆங்கிளில் ஒரு 4 ப்ராப்ளம் உங்களுக்கு சூஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ நான் எப்படி அதை அப்ரோச் பண்ணியிருக்கேன், அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பாருங்கள். ஜஸ்ட் இடையில ஒரு ஃபன் மாதிரிலாம் பேசியிருப்பேன். நீங்கள் எல்லாம் ஃபீல் பண்ணுவோன்னா சார் வந்து ஐ எம் நாட் எ ஜீனியஸ், அவ்வளோ பெரிய மேதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு முன்னாடி நான் ஒர்க் அவுட் பண்ணி போயிட்டு இருக்கேன். அதனால் என்ன பண்ணுது, சப்ஜெக்ட் ஈஸியாக இருக்குது. நீங்களும் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டா உங்களுக்கு என்ன பண்ணிடும், சப்ஜெக்ட் ஈஸியாக வந்துடும். ஸோ ஃபஸ்ட் எடுத்து நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியான ப்ராப்ளம் பார்க்கலாங்களா? லெட்ஸ் கம் ஆன். Object of 5 kg placed on the table, a force of 10 Newton acting on that object and moves up to 100 centimeter. So what is the work done by the gravitational force? இதுதான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதை பார்த்தோன்னா நம்ம ஃபஸ்ட்டு டேட்டா தான் கலெக்ட் பண்ணணும். டேட்டா கலெக்ட் பண்ணுவோமா, சொல்லுங்கள் பார்ப்போம். ஸோ டேட்டா கலெக்ட் பண்ணிங்கன்னா மாஸ் வந்து 5 kg, டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 100 சென்டிமீட்டர், ஃபோர்ஸ் வந்து 10 நியூட்டன் சார் அப்படின்னு. ஸோ இப்போ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டரில் இருக்குது, ஓகேங்களா? அப்போ இதை நம்ம என்ன பண்ணிடுறோம், எஸ்ஐ யூனிட் மீட்டருக்கு சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா எல்லாமே நமக்கு எஸ்ஐயில் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 100 × 10⁻²மீட்டர், ஓகேங்களா? தட் இஸ் நத்திங் பட் 1 மீட்டர் அப்படின்னு எழுதிக்கலாம் நீங்கள், ஓகேங்களா? என்ன கேட்டிருக்காங்க, ஒர்க் டன் பை தி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஸோ எப்படி கண்டுபிடிப்பீங்க சார்? நான் ஒரு பிக்சர் போட்டுக்கலாமா இதுக்கு? இதோட மாஸ் தான் 5 kg அப்படின்னு சொல்லிட்டாங்க, 5 kg. ஸோ நான் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ், ஓகேங்களா, எஃப் அப்ளைடு வந்து பார்த்தீங்கன்னா 10 நியூட்டன். ஸோ இது எவ்வளோ தூரம் மூவ் ஆகுது, 1 மீட்டர் மூவ் ஆகிருக்கு. உடனே ஃபார்முலா W = F × S, 10 × 1 = 10 ஜூல்ஸ். சார் அங்கே தான் தப்பு பண்ணுறோம், சரிங்களா? லாஜிக்கல் ஐடியாஸ், கான்செப்ட். அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஒர்க் டன் டியூ டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இங்கே நம்ம பார்க்குறது அப்ளைட் ஃபோர்ஸ். கிராவிடேஷனல் ஃபோர்ஸுங்கிறது இதுதான், mg, ஓகேங்களா? ஸோ எக்ஸாக்டாக நீங்கள் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா W = Fs cos theta, where theta is the angle between force and displacement, ஓகேங்களா? இங்கே பாருங்கள், gravitational force acting downwards, displacement in the direction. ஸோ ஆங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக 90 டிகிரி. cos 90 0. அப்போ W = 0. இங்கே தான் நீங்கள் தப்பு பண்ணுவீங்க. இவ்வளோதே நமக்கு தேவையே கிடையாது. அந்த லாஜிக்கல் ஐடியா புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இந்த ப்ராப்ளம் சிம்பிளாக அப்படி முடிஞ்சிருக்கும், சரிங்களா? இது வந்து ஈஸியஸ்ட் வே, லாஜிக்கல் ஐடியா லைட்டாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்து கொஞ்சம் மாடரேட் போகுமா? A stone is released with 0 velocity from the top of a tower, reaches the ground in 4 seconds. The height of the tower is what? ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 மீட்டர், 40 மீட்டர், 80 மீட்டர், 160 மீட்டர். ஸோ கிவன் வந்து பார்த்தீங்கன்னா G = 10 மீட்டர்/s² கொடுத்துருக்காங்க. ஸோ டேட்டா கலெக்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் டேட்டா. T = 4 seconds, ஆக்சலரேஷன் வந்து 10 மீட்டர்/s² கொடுத்துருக்காங்க. இனிஷியல் வெலாசிட்டி U = 0 கொடுத்துருக்காங்க. ஸோ டவர் நீங்கள் என்ன டயக்ராம் போட்டிங்க அப்படின்னா இதுதான். இங்கேருந்து டாப் பண்ணுறோம், அந்த பால் வந்து கீழே விழுது, இட் ரீச்சஸ் தி கிரவுண்ட். T = 4 செகண்ட். அப்போ யூவும் 0 தான், சரிங்களா? அப்போ ஈக்குவேஷன் மாசஸில் நமக்கு இருக்கக்கூடிய 3 ஈக்குவேஷன்ஸில் ஃபஸ்ட்டு லாஸ்ட்டாக அடி ஆயிரும். அதாவது V = E + AT வராது, வாய்ப்பே இல்லை. ஃபைனல் வெலாசிட்டி அவுட்டு, இனிஷியல் வெலாசிட்டி அவுட்டு. V² = U² + 2AS, இதுவும் வராது. ஸோ இருக்கிற ஒரே ஆப்ஷன் S = UT + ½ AT², ஓகேங்களா? ஸோ எஸ்ங்கிறது தான் நம்ம ஹைட். இங்கே நம்ம இது டிஸ்பிளேஸ்மெண்ட் தானே, டிஸ்பிளேஸ்மெண்ட், டிஸ்டன்ஸ், ஹைட் வித் ரெஸ்பெக்ட் டு தி ப்ராப்ளம் நீங்கள் அதை கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ ஜஸ்ட் H = நமக்கு என்ன வரும், ஸோ யூங்கிறது 0. ஸோ 0 × 4 0 ஆயிரும், ப்ளஸ் ½ AT². ஸோ சால்வ் பண்ணிங்கன்னா H = 80 மீட்டர். அவ்வளோதான் விஷயம். ஸோ இப்போ கொஞ்சம் திங்கிங் இருக்கிற மாதிரி, டயக்ராம் தேவைப்படுற மாதிரி ஒரு ப்ராப்ளம் பார்ப்போமா? கண்டிப்பாக டயக்ராம் வேணும் சார் அப்படிங்கிற மாதிரி, ஓகேங்களா? A projectile is fired at an angle of 45 degree with the horizontal. Elevation angle of the projectile at its highest point as seen from the point of projectile is option 60 degree, அல்லது tan inverse of half, or tan inverse of √3/2, or 45 degree, ஓகேங்களா? ஸோ டேட்டா கலெக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த டேட்டா வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்கணும்னு நல்லாவே தெரியும். ஸோ நமக்கு டயக்ராம் கண்டிப்பாக இங்கே தேவைப்படுது. ஸோ டயக்ராம், ப்ரொஜெக்ஷன் மோஷன் நீங்கள் புக்கில் படித்த அளவுக்கு நீங்கள் வரைஞ்சால் போதும். ரொம்பலாம் ரிஸ்க் எடுத்து நீட்டாக ட்ரா பண்ண அவசியம் இல்லை. ஸோ இந்த ஆங்கிள் 45 டிகிரி. ஸோ இது மேக்ஸிமம் ஹைட் பாயிண்ட், இது வந்து ரேஞ்ச், ஓகேங்களா? ஸோ அவங்க கேட்டிருக்கிறது எலிவேஷன் ஆங்கிள்ங்கிறது இதுதான். ஸோ இங்கேருந்து நான் பார்த்தேன் அப்படின்னா இது எப்படி சார் தெரியும்? ஸோ இது நமக்கு தெரியாதனால சார் வந்து ஆல்ஃபா = $, இதான் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸோ இது பாருங்கள், ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கா, ஆல்ஃபா H. ஸோ இந்த ஃபுல் லென்த்து தான் R. அப்போ இது எவ்வளோ தான் இருக்கும், R/2, உங்களுக்கே தெரியும். அப்போ எனக்கு தெரிய வேண்டிய விஷயம்,
உங்களோட மேக்ஸிமம் ஹைட்டும் ஹரிசானல் ரேஞ்சும் தெரிஞ்சால் போதும் நான் ஆல்ஃபா கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா tan alpha equal to என்ன கிடைக்கும் நமக்கு சொல்லுங்கள் பார்ப்போம். tan alpha is equal to opposite divided by adjacent or base. ஸோ h divided by r/2. ஸோ அதில் நான் ஆல்ஃபா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம் மேக்ஸிமம் ஹைட்டுக்கும் ஹரிசானல் ரேஞ்சுக்கு என்ன ஃபார்முலா நீங்கள் படிச்சது ரீகால் பண்ணுங்கள். ஸோ இதுதான் அந்த ஃபார்முலா உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்திருக்கும். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் பார்ப்போம். u square sin square 45 degree divided by 2g. இதுக்கு பாருங்கள் சிம்பிளிஃபை பண்ணுங்கள். u square 1 by root 2 the whole square divided by 2g. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா u square sin 90 degree divided by g. ஸோ இதோட ஆன்சர் பாருங்கள் என்ன கிடைக்கும் 1 by root 2 2 மாறிடும். ஸோ கீழே வந்துச்சுன்னா 4g. ஸோ அப்போ u square divided by 4g. இதுக்கு பாருங்கள் u square divided by g. நமக்கு என்ன வேணும் r/2 தான் வேணும். ஸோ h கண்டுபிடிச்சிட்டோம். r/2 என்ன வரும் h is equal to u squared by 4g. r is equal to u squared by g. Therefore r/2 is equal to u squared by 2g. Substitute tan alpha is equal to h by r/2. So h ங்கிறது u squared by 4g divided by u squared by 2g. ஓகேங்களா? டிவிஷனில் வரதை நம்ம என்ன பண்ணிடலாம் ரெசிப்ரோக்கல் எழுதிக்கலாம். எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ இட்ஸ் நத்திங் பட் u squared divided by 4g into 2g divided by u squared. That's all. அப்போ alpha is equal to tan inverse of 1/2. இதுதான் ஆன்சர். ஸோ உங்களுக்கு நான் அந்த தியரி நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொன்ன விஷயம் இதுதான். அதாவது ஹரிசாண்டல் ரேஞ்சுனா இதுதான் ஃபார்முலா, ஹைட்டு மேக்ஸிமம் ஹைட்னா இதுதான் ஃபார்முலா. அந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிடலாம் ஒர்க் அவுட் பண்ணி கொண்டு வந்துடலாம். இது வந்து ஒரு மாடரேட். இப்போ கொஞ்சம் லாஜிக்கல் ஐடியாஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் நீங்கள் திங்க் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து இருக்கிற மாதிரி ஒரு சம் பார்க்கலாங்களா? வாங்க. லாஸ்ட் கொஸ்டின் நம்மளோட டிஸ்கஷனுக்கு. A solid cylinder and a hollow cylinder both of the same mass, same external diameter are released from the same height at the same time on a inclined plane. Both roll down without slipping. ஓகேங்களா? Which one will reach the bottom first? Option A both together. Option B solid cylinder. Option C one with higher density. Option D hollow cylinder. என்ன சார் நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடி நிகழ்ச்சி மாதிரி ஆப்ஷன் கொடுத்துட்ருக்கீங்கிற மாதிரி போதுருந்தீங்களா? ஓகே நீங்களும் ஜெயிக்கலாம் ஃபிசிக்ஸ் ப்ராப்ளத்தை அப்படின்னு நம்ம நினச்சிக்குவோம். ஸோ எப்படி அதை சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்பாங்களா? ஃபஸ்ட்டு டேட்டா கலெக்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2 சிலிண்டர் மாஸ் சேம், டயாமீட்டர் சேம், அப்போ வந்து ரேடியஸும் சேம் தான் இருக்குது உங்களுக்கு. தென் ஹைட்டு அது ட்ராப் பண்ணுற ஹைட்டும் சேமாக இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணணும்னா கண்டிப்பாக நமக்கு டயக்ராம் வேணும். ஓகேங்களா? ஸோ டயக்ராம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஐடியா கிடைக்கும். லெட்ஸ் கோ தி டயக்ராம். ஸோ டயக்ராம் நீங்கள் ரொம்ப பயப்பட தேவையில்லை. சப்ஜெக்ட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போனால் நல்லாவே வரும். அதுவும் ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட் விரும்பி படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா பக்காவாக ட்ரா பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இது ஒரு ஒன் டைப் ஆஃப் இமேஜினேஷன் தான். ஸோ சாலிட் சிலிண்டர், ஹாலோ சிலிண்டர் ரோல் ஆகுது. ஸோ இதுதான் பாட்டம். நீங்கள் வந்து ரீச் ஆகணும். ஸோ இங்கே வந்து ரீச் ஆகணும் அப்படின்னா டைம் கம்மியாக இருக்கணும். ஓகேங்களா? டி வந்து கம்மியாக இருக்கணும். டி கம்மியாக இருக்கணும் என்ன பண்ணணும் வேகமாக வரணும். அப்போ ஏ வந்து அதிகமாக இருக்கணும். ஸோ அவங்க ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா வித்தவுட் ஸ்லிப்பிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வித்தவுட் ஸ்லிப்பிங். ஸோ இதுதான் லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட். அதாவது வித்தவுட் ஸ்லிப்பிங் அப்படின்னா பியூர் ரோலிங் அப்படின்னு அர்த்தம். ஸோ எப்போ பியூர் ரோலிங் இருக்கோ அப்போ தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் உங்களுடைய ரொட்டேஷனல் காம்போனண்ட்டையும் லீனியர் காம்போனண்ட்டையும் ஈக்குவல் பண்ண முடியும். படிச்சிருப்பீங்க V = R ஒமேகா, A = R ஆல்ஃபா. ஸோ எப்போ பியூர் ரோலிங் எடுக்குதோ அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும் லீனியர் காம்போனன்ட்ஸையும் ரொட்டேஷனல் காம்போனன்ட்ஸையும் கம்பேர் பண்ணவே முடியும். சரிங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி டியூ டு கைனடிக் ஃப்ரிக்ஷனாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படி இல்லை சார் வித் ஸ்லிப்பிங்கோட போயிட்டு இருக்கு அப்படின்னா அப்போ நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, இது வந்து ஈக்குவல் பண்ண முடியாது. கண்டிப்பாக வெலாசிட்டி, ஆங்குலர் வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், ஆங்குலர் ஆக்சலரேஷன் எல்லாமே வேரி ஆகும். ஸோ இந்த பவுலிங் பால் அப்படிங்கிற ஒரு கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் என்ன பண்ணும் ஸ்லிப் ஆகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும் ரோல் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போது அவங்க வந்து கைனடிக் ஃப்ரிக்ஷன் கொடுத்துருவாங்க. இங்கே வந்து நம்ம கைனடிக் ஃப்ரிக்ஷன் தேவையில்லை. என்ன ரீசனா இப்போ நம்ம வந்து அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் செகண்ட் லா அங்கே வந்து ஒரு ரிசால்விங் ப்ரோக்ராம் பண்ணணும். அதாவது நாம் டோட்டல் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா அந்த டோட்டல் ஃபோர்ஸ்லேருந்து என்ன பண்ண முடியும் என்னால் ஒரு கான்செப்ட் கொண்டு வர முடியும். ஸோ லெட்ஸ் கம் டு த கான்செப்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா mg இப்படி ஆக்ட் ஆகும். நீங்கள் படிச்சிருப்பீங்க. எஸ் சார் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் நம்ம போட்டுடலாம். ஸோ இதுக்கு நார்மலாக இருக்கக்கூடியதான் நார்மல் ஃபோர்ஸ், அது பெர்பெண்டிகுலர். இது வந்து நார்மல் ஃபோர்ஸ். ஸோ இப்படி வரைஞ்சிங்க அப்படின்னா அதுக்கு இங்கே ஆப்போசிட்டில் வந்துட்டுருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுடைய ஆக்சிலரேஷன் இந்த டைரெக்ஷனில் போயிட்டுருக்கு. இதுதான் ஆக்ஷன் வெக்டார். இங்கே ஒரு பெர்பெண்டிகுலர் வெக்டார் போட்டிங்க அப்படின்னா யூ மேக் எ ரைட் ஆங்கிள் ஹியர்.
ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த காம்பவுண்ட் உங்களால் சொல்ல முடியும். அப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன வரும் நமக்கு mg cos theta ஃபங்க்ஷன் வரும். இது நமக்கு என்ன வரும் mg sin theta ஃபங்க்ஷன். ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதெல்லாம். தீட்டா ரைட் ஆங்கிள். ஸோ இது கண்டிப்பாக இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு என்ன இருக்கும் காஸ் ஃபங்க்ஷனாக இருக்கும். இந்த டிஸ்டன்ஸ் என்ன இருக்கும் சைன் ஃபங்க்ஷனாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ சின்ஸ் இந்த காம்பவுண்ட் வந்து நமக்கு mgயாக இருக்கிறதுனால இது வந்து நமக்கு என்ன இருக்கும் mg cos theta. இது நமக்கு என்ன இருக்கும் mg sin theta. இங்கே ஒரு ஃபோர்ஸ் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ரிவர்ஸில் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும் எஃப் கைனடிக் ஃப்ரிக்ஷன். ஸோ இங்கே ஒரு ஃபோர்ஸ் நமக்கு MA போயிட்டுருக்கோம் அண்ட் ஆல்சோ mg sin theta இங்கே இருக்குங்களா? அப்போது அந்த ரூலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், இந்த பக்கம் ஒரு மாஸ் இன்ட்டு ஆக்ஸலரேஷன், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா mg sin theta. mg sin theta. ஸோ இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸு இது ரெண்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஃபோர்ஸ் டியூ டு ஃப்ரிக்ஷன் எப்படி கண்டுபிடிப்பீங்க? MA must be equal to mg sin theta minus frictional force. ஆப்போசிட் டைரக்ஷனில் மைனஸ் போட்டிருக்கீங்க. ஸோ அதோட வேல்யூ நமக்கு என்ன வரும் இதிலேருந்து சொல்லுங்கள் பார்ப்போம். ஸோ MA must be is equal to mg sin theta minus tau by r. ஓகேங்களா? ஸோ டார்க் நமக்கு என்னென்னு தெரியும் டார்க் இஸ் ஈக்குவல் டு I ஆல்ஃபா. ஆல்ஃபாவோட வேல்யூ நமக்கு என்ன தெரியும் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு A by R. therefore டார்க் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கிடைக்கும் IA divided by R. சப்ஸ்டிட் பண்ணுங்க IA divided by R into R. R ஸ்கொயர்டு வந்துடும். ஸோ இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா ஓகே A மட்டும் காமன் எடுங்க. So you see what is A now? So இதிலிருந்து நமக்கு என்ன கிடைக்குது A is inversely proportional to I, that is nothing but your moment of inertia. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது சரிங்களா? ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டைம் கம்மியாக இருக்கணும், ஆக்ஸலரேஷன் அதிகமாக இருக்கணும், அப்போ தான் அந்த சிலிண்டர் வந்து சீக்கிரமாக ரீச் ஆகும். ஸோ இப்போது எனக்கு நியூட்டன் செகண்ட் லா யூஸ் பண்ணி ஆக்ஸலரேஷன் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் ஆனது. அதுலேருந்து நான் கண்டுபிடிக்கும் பொழுது எனக்கு இப்படி வந்து நிற்குது சரிங்களா? A is inversely proportional to I அப்படிங்கிறது. I அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தெரியும் நமக்கு. அப்படின்னா என்ன சார் அப்படின்னா இப்போ லீனியர் மோஷனில் வந்து நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட்டை மூவ் பண்ண ட்ரை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அங்கே வந்து மாஸ் டிஸ்டர்ப் பண்ணும் சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு ரொட்டேஷன் மோஷனில் ஒரு ஆப்ஜெக்ட் நீங்கள் ரொட்டேட் பண்ணும்போது நமக்கு டிஸ்டர்ப் பண்ணுறது எது தான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இவ்வளோ தான் அதில் விஷயங்கள். ஸோ அப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கம்மியாக இருந்ததுன்னா என்ன பண்ண முடியும் ஈஸியாக வந்தது ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும் இல்லை ரோல் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நம்ம கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா சாலிட் சிலிண்டர் அண்டு ஹாலோ சிலிண்டர். ஸோ நீங்கள் தியரியில் படிச்சிருப்பீங்க சாலிட் சிலிண்டருக்கு வந்து ½ mr², உங்களோட ஹாலோ சிலிண்டருக்கு வந்து mr². அப்போ ஆட்டோமேட்டிக்காக எதுக்கு தான் கம்மியாக இருக்குது சாலிட் சிலிண்டருக்கு தான் ரொட்டேஷன் ஐ மீன் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கம்மியாக இருக்குது. ஸோ அதுதான் சீக்கிரமாக வந்து ரீச் ஆகும். சார் இதை கண்டுபிடிக்கிறதா சார் இவ்வளோ பெரிய டெரிவேஷன் நமக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்னா ஸோ நீங்கள் இதை ஒர்க் அவுட் பண்ணும்போது தான் நமக்கு தெரியுது A is inversely proportional to I அப்படின்னு. சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா எக்ஸாமில் இந்த ஸ்டெப்ஸில் வச்சுட்டு வாட் இஸ் தி ஆக்சிலரேஷன் ஆஃப் தி சிலிண்டர் அப்படின்னு கேட்டுருவாங்க சிங்கிள் சிலிண்டர் கொடுத்துட்டு. அப்போ நீங்கள் இதெல்லாம் சால்வ் பண்ணாதான் இந்த ஆன்சருக்கே வந்திருக்க முடியும் சரிங்களா? ஸோ இது மாதிரி நீங்கள் நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது ஐடியாஸ் கிடைக்கும். இப்போ பாருங்களேன் இந்த சிலிண்டருக்கு பதிலாக உங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்பியரை ரொட்டேட் பண்ணி வரோம்னு வச்சுங்களேன். ஒரு சாலிட் ஸ்பியர் ஒரு ஹாலோ ஸ்பியர் டக்குன்னு நீங்கள் சொல்லிடுங்க எதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கம்மியாக இருக்கோ அதான் சார் ஃபஸ்ட் ஒரு அப்படின்னு. அந்த ஐடியா நமக்கு எப்படி கிடைச்சது இதை நம்ம சால்வ் பண்ணும்போது நமக்கு கிடைச்சது இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி நீங்கள் நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஈஸியான ப்ராப்ளத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்புறம் போக இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் தியரிட்டியில் உள்ள வரக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன பண்ணுங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. நான் சொல்லக்கூடிய தியரி அப்படிங்கிறது அந்த ஃபார்முலா ரீகல் பண்ணுறது அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. அதை நல்லா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ள போக வந்துடும். ஒரு 100 to 150 ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கே தெரிஞ்சிடும் ஆஹா நமக்கு ஒரு ஃபிசிக்ஸ் வந்துருச்சு நம்ம நல்லா பண்ணுறோம் அப்படின்னு ஃபீல் வந்துடும். ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா? முயற்சி பண்ணாமல் முடியல அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க. எவரெஸ்ட் சிகரத்தில் நீங்கள் ஏறணும்னாலும் முதல்ல ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும் சரிங்களா? அப்போ தான் அவ்வளோ பெரிய சிகரத்தில் நம்ம ஏற முடியும். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம் தான். ஸோ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண உங்களுக்கு என்ன பண்ணிடும் பக்காவாக ப்ராப்ளம் கைக்கு வந்துடும். ப்ராக்டிஸ் மேக்ஸ் பெர்ஃபெக்ட் மறந்துடாதீங்க. நீங்கள் ஃபியூச்சரில் வந்து ஒரு அச்சீவர்ஸ் ஒரு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் உள்ளே போகிறீங்க. ஸோ அங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அந்த இமேஜினேஷன் ப்ளஸ் கிரியேட்டிவிட்டி வேணும். அதுக்கு அப்படி தான் அவங்க இப்போ இருந்தே அதை இன்டியூஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஈஸியான ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண ஆரம்பிச்சுட்டு டிஃபிகல்ட் உள்ள பண்ணவா எல்லாமே உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். முயற்சி பண்ணாமல் முடியலன்ற வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க. உங்களால் நிச்சயமாக முடியும். ஸோ சொன்னால் அந்த 5 வயசில் ஃபாலோ பண்ணி பக்கா ஒர்க் அவுட் பண்ணி நீங்கள் நினச்சதை எக்ஸாமில் பாஸ் பண்ணி உங்களோட லைஃப்பில் அந்த அச்சீவ்மெண்ட்டை நீங்கள் அச்சீவ் பண்ணி
இந்த நாட்டுக்கும் உலக மக்களுக்கும் நீங்கள் நல்லது செய்யணும்னு ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்க. உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ உங்கள் அனைவருக்கும் என் இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். நல்லபடியாக பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் சக்ஸஸ் இன் எவரி ஸ்டெப்ஸ். தேங்க்யூ ஆல்.